புதுச்சேரியில் இருந்து செஞ்சிக்கு புடவைக்குள் பிரத்யேகமான ஆடை தயாரித்து மதுபாட்டில்களை மறைத்து வைத்து கடத்தலில் ஈடுபட்ட பெண்கள் 2 போலீசில் வசமாக சிக்கினர். நூதன முறையில் மதுபாட்டில் கடத்தி மெர்சலாக்கிய சம்பவத்தில் நடந்தது என்ன? ரஜினிகாந்த் நடித்த படிக்காதவன் படத்தில் நடிகை அம்பிகா வயிற்றில் டயர் டியூப் கட்டி அதில் சாராயம் கடத்தும் சம்பவம் போல புடவைக்குள் மதுபாட்டில்களை கடத்தி போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த பெண்கள் இவர்கள்தான். மதுபாட்டில்களை கடத்தி வருவதற்கென்றே பிரத்யேகமான ஆடைகளை தயாரித்து அதில் 230 மதுபாட்டில்களை கடத்தி வந்த வில்லேஜ் லேடிகளின் கேடி வேலை வெளிச்சமானது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சாலையில் காவல் உதவி ஆய்வாளர் செல்வதுரை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 2 பெண்களை அழைத்து விசாரணை செய்துள்ளனர். காவலர்களின் விசாரணையில் 2 பெண்களும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை தொடர்ந்து அவர்களை திண்டிவனம் காவல் நிலையம் அழைத்துச் சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் பிடிபட்டவர்கள் சின்ன பாப்பா யசோதா என்பதும் காவல் நிலையம் வரும்போது அவர்களின் நடையிலும் சந்தேகமடைந்த அதிகாரிகள் பெண் காவலரை வைத்து சோதனை செய்ததில் மிரண்டு போனார்கள். புடவைக்குள் பிரத்யேக உடை தயாரித்து அதில் புதுச்சேரி மதுபாட்டில்களை கடத்தி சென்றது தெரிய வந்தது. மதுபாட்டில்களை பூமாலை கட்டுவது போல சரடால் கட்டி கொத்து கொத்தாக கோர்த்தவர்கள் புடவைக்குள் மறைத்து போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவி கடத்தி வந்துள்ளனர். பெண்கள் என்பதால் சோதனையின் போது எளிதாக தப்பித்து விடலாம் என திட்டமிட்டு இந்த கேடி வேலையில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து சின்ன பாப்பா யசோதா ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கொத்து கொத்தாக 230 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மதுபாட்டில்களை கடத்தும் கும்பல் போலீசாரின் கெடுபிடியால் பெண்களை கடத்தலில் ஈடுபடுத்துவது அதிகரித்துள்ளது. கூலி வேலைக்கு செல்வதை காட்டிலும் மதுபாட்டில் கடத்தி கைமாற்றி கொடுத்தால் நிறைய பணம் கிடைக்கும் என நினைத்து பெண்கள் சிலர் இத்தொழிலில் இறங்கியுள்ளனர். இதனிடையே மதுபாட்டில் கடத்தி சிக்கினால் தக்க நடவடிக்கை பாயும் என போலீசார் எச்சரித்துள்ளனர்.